வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால இந்த வருஷம் வெளியான சித்தார்த் ராய் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான காதல் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஆகால இந்த படம் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சித்தார்த் ராய் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப இந்துன்னு ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்துவோட அண்ணன் இருக்காருல, இந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி வேகமா கதவை சத்திட்டு மேல போயிடுறாரு. ஹீரோ இருக்காருல, கதை உடச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் கலைச்சு போட்டுட்டு இருக்காரு. இந்து எங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. முதல்ல சொல்லாம இருக்காங்க, கடைசியில இந்து இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கா, ஆனா போய் பார்க்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. வேலையா அங்கதான் போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரு போய் கொஞ்ச நேரத்துல நிறைய பொருள்லாம் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உடைச்ச பொருள்லாம் திரும்பி எடுத்துட்டு வந்து இறக்குறாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா தான் இந்த வேலையை பண்ண சொல்லியிருப்பாரு. இப்ப ஹாஸ்டல்ல சேர்ந்தவங்களும் ஹீரோவை உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ கோவப்பட்டு இங்க இருக்க ஆட்கள் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வெளியே இருக்க செக்யூரிட்டி எல்லாரையும் அடிச்சு போட்டு இந்த ஹாஸ்டலுக்குள்ள வந்துடுறாரு. ஈரின் குளிச்சுட்டு வெளியே வரும்போது கரெக்டா இவர் வந்து நிக்கிறாரு. ஈரினை சட்டுன்னு பாத்துறாருல, அதனால திரும்பிடுறாரு. சாரி, என்ன மன்னிச்சிரு, திரும்பி நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஈரின் ஏத்துக்க மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ புரிஞ்சுக்காம என்ன பண்றாருன்னா பக்கத்துல வராரு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல முத்தம் கொடுக்க ட்ரை பண்றாரு. அவங்க பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இப்ப கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டைம் லவ் பண்ணிருப்பாங்க. ஏன் பிரிஞ்சாங்கன்னு தெரியல. இங்கதான் பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி ஈரின் புதுசா ஒரு காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. பிரின்சிபல் இருக்காருல, இந்த கிளாஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ அந்த இடத்துக்கு போயிடுமான்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஒரு லேபுக்கு தான் போக சொல்லியிருப்பாரு. அந்த லேபுக்குள்ள போலான்ற மாதிரி கதவை திறந்து உள்ள நுழைய பாக்குறாங்க. அங்க பார்த்தா சித்தார்த் இருக்காருல, ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. இத பாக்குற இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் யாருமே வராத மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. என்ன இப்படிலாம் சொல்றான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் யாருமே வராம பாத்துக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாரு. என்ன காலேஜ்ல வச்சு இப்படிலாம் பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. மறுநாள் அவர் இருக்காரு பாத்தீங்களா, பல் விளக்கிக்கிட்டே காலேஜுக்கு வராரு. என்ன பல் விளக்கிக்கிட்டே காலேஜுக்கு வரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இவங்க கிளாஸ் ரூமுக்கு தான் வராரு. நம்ம கூட படிக்கிறவன் தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சார் கிட்ட எந்த ஒரு பர்மிஷனும் கேட்காம தான் உள்ள வராரு. நோட்ஸ் மாதிரிலாம் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வேண்டியது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு போறான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு கியூரியாசிட்டி கிளம்பிடுது. அடிக்கடி ஹீரோவை நோட் பண்றாங்க. ஹீரோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸுக்குலாம் போயிட்டு இருக்காரு. ஈரினோட கிளாஸ்க்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காரு. அவரை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதே மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காருல, கொஞ்ச நேரம் அந்த கிளாஸை கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிளம்பலான்னு இங்க இருந்து நடக்க பாக்குறாரு. என்ன அதுக்குள்ள கிளம்ப பாக்குற, எல்லாமே புரிஞ்சிருச்சான்ற மாதிரி சார் கேக்குறாரு. புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சார் சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காரு. என்ன இந்த அளவுக்கு சொல்றான் அப்படின்ற மாதிரி ஈரின் பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. அவரு சொல்லி முடிச்சுட்டு நார்மலா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவன் பாட்டுக்கு உள்ள வரான், இவன் பாட்டுக்கு கிளம்பி போறான். உண்மையில யார் இவன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட இவங்க கேக்குறாங்க. இவன் தான் இந்த காலேஜோட ஓனரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோன்ற மாதிரி ஈரின் கேட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஈரின் இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப காலேஜுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஆட்டோ பிடிச்சி காலேஜுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடந்திருப்பாரு. அதனால அம்மா இருக்காங்கல்ல, ஆளுங்க மூலியமா வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. ஈரின் அண்ணன் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அதனால விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு. உங்க பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு புரியுது, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க, என் சைட்ல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவும் பையனோட பிரச்சனையை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பாக்கு புக் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். வீட்லயே ஒரு லைப்ரரி வச்சிருப்பாரு. அப்பதான் ஹீரோ பையனா பிறந்திருப்பாரு. பையனுக்கும் சின்ன வயசுல இருந்தே படிக்கலாம் இவர் சொல்லி தந்திருப்பாரு. பையன் எப்ப பாரு புக் ஆர்வமா படிச்சிட்டு இருக்கான். ஆனா ஓவரா புக் படிச்சிட்டு இருக்கான். இது அம்மாக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சமாவது போய் விளையாடு அப்படின்ற மாதிரி வெளியே அனுப்பி விடுறாங்க. ஆனா இவன் விளையாடவே மாட்டான். புக்கு தான் படிப்பன்ற மாதிரி அடிக்கடி புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் புக்கை எடுக்க ட்ரை பண்ணும் போது பையன் மேல இருந்து கீழே விழுந்துடுறான். கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அழாம இருக்கான். என்னடா வலிக்கலையா, அழவே மாட்டே அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அழுத மட்டும் வலி போயிடுமாமா, நீங்க போய் பஞ்சை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறான். அம்மா பஞ்சை எடுத்துட்டு வரதுக்குள்ள இவன் புக்கை படிச்சிட்டு இருக்கான். என்ன பையன் புக்கு படிக்கிறதுனால தான் இப்படி பேசுறானோ அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. புக்கு படிக்கிறது நல்லதுதான் விடுன்ற மாதிரி அப்பாவும் சொல்லியிருப்பாரு. அப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. அப்பாவோட அப்பா இறந்து போயிடுறாரு. இப்ப பையன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது கட்டி பிடிக்கிறாரு. தாத்தா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, நம்ம ஃபீல் பண்றதுனால தாத்தா திரும்பி வந்துருவாரா, இவ்வளவு வயசானா இறக்க தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி நார்மலா பேசுறான். இவ்வளவு புக்கு படிச்சு கூட உங்களுக்கு தெரியலையாப்பா, என்னப்பா நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போறான்.
இப்ப அப்பவே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவனும் அம்மா கிட்ட பசிக்குதுன்னு சொல்றான். இரு சிக்கன் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் கிளம்புறாங்க. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவன் சுத்தி முத்தி அங்க இருக்க செடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதையே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இலையெல்லாம் பிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டாங்க. பசி போயிருச்சுமா போதும் அப்படின்ற மாதிரி இவனும் நார்மலா சொல்றான். ஒரு நாள் இவன் திடீர்னு காணாம போயிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா நடு ரோட்ல படுத்திருக்கான். ஏன் இங்க படுத்திருக்கன்னு கேக்குறாங்க. வந்துட்டு இருக்கும் போதே தூக்கம் வந்தது, அதனாலதான் இங்க படுத்துட்டேன். இங்க படுக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். ஒரு பையன் வேற ஒருத்தனை அடிக்கிறதுக்கு பதிலா இவனோட காலரை புடிச்சிடறான். இவனை பார்த்து சன் ஆஃப் பிச் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்டு யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்கல்ல. ஆனா ஹீரோ கோவப்பட மாட்டாரு. நான் சன் ஆஃப் பிச் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நார்மலா இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பையன் கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அம்மாவும் பையன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பையனும் இந்துன்ற மாதிரி சொல்றான். இந்துவை பாக்குறதுக்காக கிளம்புறான். இவங்க தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, கேட்காம கிளம்பிடுறான். இப்ப போற வழியில ஸ்மோக் பண்ணலாம் நினைக்கிறான். பார்த்தா லைட்டர் இல்ல. யார்கிட்டயாவது லைட்டர் கேட்கலாம்னு நினைக்கிறான். அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட லைட்டரை கேட்கறான். ஒரு பொண்ணு கிட்ட போய் லைட்டரை கேப்பியா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. சரி காண்டம் இருக்கான்னு கேட்கறான். இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கா இல்லையான்றத நானே பாக்குறேன்ற மாதிரி வேகமா பேக புடிங்கிடுறான். உள்ள செக் பண்ணி பார்க்கும் போது இந்த பொண்ணு உண்மையிலேயே காண்டம் வச்சிருக்காங்க. கேட்டா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு, பொண்ணுகிட்ட ஏன் கேட்கிற, பையன் கிட்ட ஏன் கேட்கறேன்னா சீனை போட்டுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல தான் இவரோட அத்தை பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க லைட்டரை இவருக்கு தராங்க. எதுக்காக மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு இவர் மேல ஒரு ஆசை இருக்கும், அதனால கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இவங்களை பிடிச்சி தள்ளி விடுறாரு. எனக்கு இந்து தான் வேணும், நான் இந்துவோட தான் வருவேன்ற மாதிரி இங்க இருந்து கோவமா கிளம்புறாரு. இந்த போலீஸும் நேரடியா ஈரினை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. ஈரினும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல, அதனால இவங்க கிளாஸை கவனிக்க மாட்டாங்க, தொடர்ச்சியா ஹீரோ பண்றதை தான் கவனிப்பாங்க. ஹீரோ ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும். ஹீரோக்கு பக்கத்துல வந்து லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. எனக்கு லவ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, லவ் மேக்கிங்ல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏன்னா செக்ஸ் எனக்கு தேவைன்ற மாதிரி சொல்றான். எனக்கும் லவ் மேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வா போலான்ற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிடுறா. நீ நினைக்கும் போதெல்லாம் வர முடியாது, எனக்கு தேவை இருக்கும் போது தான் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன இப்படிலாம் பேசுறான் அப்படின்ற மாதிரி ஈரின் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஈரின் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு ஃபுட் ஸ்லீப் செக்ஸ் ரொம்ப முக்கியம், எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் உடனே பண்ணணும்னு நினைப்பான். அந்த சமயம் மட்டும் நீ பக்கத்துல மாட்டிராத, உன் கூடயே ஒன்னா இருந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காரு. இப்ப செக்ஸ் வச்சுக்கணும்னு தோணுது போல, சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாரு. ஈரின் தான் பக்கத்துல இருக்காங்க, அதனால ஈரினுக்கு லைட்டா பயம் வருது. அவன் ஈரினை நோக்கி நடக்கும் போது கரெக்டா வேலைக்காரி நடுவுல வந்துடுறாங்க. வேலைக்காரி கூட ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்றான். அந்த வேலைக்காரி கிட்ட பேசி பாத்ரூம்க்கு கூட்டு போறான். என்ன கூட்டு போறான் அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது வேலைக்காரியும் இவனும் ரூமை விட்டு வெளியே வராங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இவன் பதிலுக்கு எதுவுமே பேசாம இந்த இடத்தை விட்டு கிளம்புறான். இவன் தானே இந்த காலேஜோட ஓனரு, அதனால தான் வேலைக்காரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க போல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க போலீஸே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அத்தை பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவங்க பேரு பிரியா அப்படின்றது. பிரியாவும் ஹீரோவை பத்தி சில விஷயங்களை சொல்றாங்க. ஹீரோ எல்லா புக்கும் படிப்பார்ல, அதனால காமசூத்ரா புக்கும் படிச்சிட்டு இருக்காரு. அதை படிக்கிறதுனால இவர் செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. அந்த சமயம் அத்தை பொண்ணு மட்டும் தான் வீட்டுல தனியா இருப்பா. இப்ப அத்தை பொண்ணு கிட்ட நேரடியா நம்ம தப்பு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க இப்பெல்லாம் பேசுவீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கோவப்படுறா. மனுஷனை பொறுத்த வரைக்கும் செக்ஸ்ன்றது நார்மல் விஷயம், அது எதுக்காக நீ இவ்வளவு மோசமான விஷயமா பாக்குறன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணும் ஏத்துக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாலா இருந்திருப்பாங்க. அந்த அத்தை பொண்ணுக்கு ஹீரோவை பிடிக்கும், அதனால தான் இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சிருப்பா. அவரோட ரூட்லயே போய் அவரை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா. ஆனா என்னால கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் கிட்ட சோகமா பேசிட்டு இருக்கா. இப்ப ஈரின் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோக்கு பயந்தே அவங்க ஹாஸ்டல் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஈரினை பார்க்கணும்னு பிரச்சனை பண்றாரு. இந்த இடத்துக்கு பிரச்சனை பண்றது தெரிஞ்ச அண்ணன் வந்துடுறாரு. அண்ணன் தனியா வந்திருக்க மாட்டாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருப்பாரு. எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோவை அடிக்கிற தகவல் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்துருது. இப்ப இன்ஸ்பெக்டரும் அத்தை பொண்ணும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ காயப்பட்ட மாதிரி விழுந்திருக்காருல, பிரியாவும் பக்கத்துல வந்து அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி அடிச்சீங்கன்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க மேல எல்லாம் கோவப்பட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இப்ப ஈரின் கிட்ட பேசுறதுக்காக வராரு. மேற்கொண்டு என்னாச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களும் மேற்கொண்டு என்னாச்சுன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவனை பெருசா கண்டுக்க வேணாம், நம்ம படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க காலேஜ்ல ஒரு காம்படிஷன் வருது. கடைசி 3 வருஷமா ஹீரோ தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருப்பாரு. இப்பயும் ஜெயிக்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த காம்படிஷன்ல ஹீரோயினும் கலந்துப்பாங்க. இப்ப கேட்கிற கேள்விக்கு எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டை ஆயிருது. வாட்டியா டை ஆயிருக்கு. ரெண்டு பேருமே லைஃப பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசணும், யாரு நல்லா பேசுறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்ட்ல வின்னர் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. முதல்ல ஹீரோ தான் பேசுறதுக்காக வராரு. ஹீரோ தான் நிறைய புக் படிச்சிருக்காருல,
லைஃபை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தங்களுக்காக நம்ம வாழக்கூடாது, நம்ம நினைக்கிற மாதிரி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறாரு. எல்லாருமே இதுக்கு கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா ஹீரோயின் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லைஃப்ன்றது நம்மள சார்ந்தது மட்டும் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கவங்கள சார்ந்ததும். நம்ம அம்மாக்காகவும் அப்பாக்காகவும் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே பிடிக்குது, கிளாப்லாம் தட்டுறாங்க. அதே சமயம் ஹீரோயின் தான் வின்னரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. எப்பவுமே கிளாஸ்ல எல்லாருமே ஹீரோவை தான் வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா இப்பெல்லாம் ஹீரோயினை தான் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் எக்ஸாம்ல ஹீரோவை விட ஹீரோயின் தான் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. இதனால சாரே ஆச்சரியப்படுறாரு, ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்காரு. இதனால ஹீரோக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சேலஞ்ச் பண்ற மாதிரி வந்துடுறாரு. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு. ஹீரோயின் எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீ கேள்வி கேட்டல, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன். 28 நாள் எத்தனை மாசத்துல இருக்குன்னு கேக்குறாங்க. இவர் சட்டுன்னு ஒண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சுதாரிக்கிறாரு. இல்ல 12 மாசமோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேள்வியை லைட்டா ட்விஸ்ட் பண்ண, அதுக்கே நீ திணறிட்ட. காரணம் நிறைய புக்கு படிச்சிருக்க, அவ்வளவுதான். மத்தபடி புக்கை சார்ந்து மட்டும் நாலேஜ் அமையாது, நமக்கே தனிப்பட்ட முறையில தேவைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற இவர் இன்னும் அப்செட் ஆயிடுறாரு. இப்ப கோவமா வீடு வந்து சேர்ந்துடுறாரு. வீட்டுல இருக்க வேலைக்காரி கூட அடிக்கடி ஒன்னா இருப்பாரு போல. இப்ப ரூமுக்கு வேலைக்காரியை கூட்டு வர்றாரு. அவ கூட ஒன்னா இருக்கலாம் நினைக்கிறாரு. பார்த்தா அந்த ரூம்ல தான் அம்மா இருக்காங்க. அம்மாவை பார்த்தோன்னே இவருக்கு ஷாக் ஆயிருது. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா, இந்த மாதிரி இது தேவை, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி புக்ல படிச்சதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கும் போது பக்கத்துல யார் இருந்தாலும் ஒன்னா இருந்துருவார்ல, அந்த இடத்துல அம்மா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி அம்மா கோவமா கேக்குறாங்க. முதல்ல இங்க இருந்து போடான்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாங்க. இவருக்குமே ரொம்ப கஷ்டமா போயிருது. இவர் இப்ப ரோட்டுக்கு வந்துடுறாரு. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத கவனிக்கிறாரு. புக்ல படிக்கிற எல்லாத்தையும் நிஜ லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடாது, சுதாரிச்சு தான் அப்ளை பண்ணணும்ன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. நைட்டு நேரம் இவர் ஒரு பாபாவை பாக்குறாரு. அந்த பாபா இருக்காருல, இவரை ட்ரக் எல்லாம் எடுக்க வைக்கிறாரு. அதே சமயம் ஹீரோயின் என்ன பேசினாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே அந்த பாபா மறைஞ்சு போயிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் சொன்ன விஷயத்தை இவர் புக்ல படிச்சிருப்பார்ல, அதுதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் சொன்னதுதான் சரி, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்காக வாழ்றது தான் வாழ்க்கை, நமக்காக மட்டும் வாழ்றது வாழ்க்கை கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஓடி வந்துட்டு இருக்க நபர் தெரியாதனமா ஹீரோ மேல இடிச்சிடுறாரு. இவர் தான் சன் ஆஃப் பிட்ச்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. இப்பயும் சன் ஆஃப் பிட்ச்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு கோவம் வந்துருது. இவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இவர் இதுக்காக தான் சண்டை போடுறாரு அப்படின்றது அம்மாக்கு தெரிய வந்துருது. இதுக்கு முன்னாடி சண்டைலாம் போட்டிருக்க மாட்டார்ல, இதனால அம்மாவும் சந்தோஷமா அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாங்க. கேள்விப்பட்ட அப்பாவும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோ சண்டை போட்டதுல டயர்டாகி படுத்துட்டு இருக்காரு. அவன் இதுக்கப்புறம் நார்மலா நடந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் யோசிக்கிறாங்க. அவர் எப்ப எந்திரிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்திரிச்ச ஹீரோ இருக்கார்ல, சாப்பாடு ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதே சமயம் ஷேவிங்லாம் பண்ணி ஆளே மாறிடுறாரு. எப்பவுமே நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாரு, இப்பதான் நல்ல ட்ரெஸ் போட்டு கீழே வராரு. இதெல்லாம் பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தோசை இன்னொன்னு சுடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டு சாப்பிடுறாரு. இப்ப காலேஜுக்கு வந்தவரு ஹீரோயினுக்கு பக்கத்துல வராரு. ஒன்னால் தான் இந்த மாற்றம் ஏற்பட்டது, நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாருக்கிட்டையும் இதுக்கு முன்னாடி பேச மாட்டாரு, இப்ப எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசுறாரு. அதே மாதிரி வேலைக்காரி கிட்ட தப்பா நடந்துகிட்டார்ல, என்ன மன்னிச்சிருங்கக்கா, அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்க கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு. அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இதை ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மழை பெய்யுதுன்னு எல்லாருமே கிளம்பி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். அந்த மலையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வேற ஒரு பொண்ணை மட்டும் தான் நனைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இந்த விஷயத்த கார்ல இருந்து கவனிக்கிறாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோயினுக்கு பக்கத்துல வராம அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வராரு. இவரை பத்தின எல்லா டீட்டெயிலையும் சொல்றாரு. 40 பொண்ணுங்க கூட ஒன்னா இருந்திருக்கேன், ஆனா யார் கூடயும் சீரியஸா இருந்தது இல்ல, உன் கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்படி பேசினவரு சட்டுன்னு ஹீரோயினை பக்கத்துல இழுத்துறாரு. இவர் ஹீரோயின் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப சொன்னவரு ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. பதிலுக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ப்ரொபோஸ் பண்றாங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேருமே சந்தோஷமா கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, பிரியா கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. இதை கவனிக்கிற பிரியாக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஹீரோக்காக இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இவர் பிரியா கூடயும் ஒன்னா இருந்தார்ல, அதை பத்தி எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. உங்ககிட்ட எதையும் மறைக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே இப்ப லவ் பண்றாங்கல்ல, அதனால ஜாலியா ட்ரிப்பு மாதிரிலாம் வெளியே சுத்திட்டு இருக்காங்க. காமசுத்ரா புக்லாம் இவர் படிச்சிருப்பார்ல, அதெல்லாம் எப்பதான் லைஃப்ல அப்ளை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவங்க கூட இவர் ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காரு. இவங்களை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காருல, அதை பத்தி எல்லாம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாரு. வீட்டை சேர்ந்தவங்களும் இதுக்காக சந்தோஷம் தான் படுறாங்க. இவங்க 2 பேர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது மழை பெய்யுது. ஹீரோயினுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நனையலாம்னு சொல்றாங்க. இவருமே அவங்க கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் நடந்துடுறாங்க. ஹீரோயின் போதும், எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டயர்டா தானே இருக்கு, நான் உன்னை தூக்கிட்டு போறேன், நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து வராரு. இவங்க போதும் போதும்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவர் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருக்காரு.
மறுநாள் ஹீரோயினுக்கு இதனால சளியே பிடிச்சிருது. இதனால தான் வேணான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அம்மாவும் ஹீரோவும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி அம்மா ஜூஸை தராங்க. இவர் ஒரு கிளாஸ் குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 2வது கிளாஸ் வாங்கி குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மொத்தத்தையும் தாங்க அப்படின்ற மாதிரி மொத்தமா குடிக்கிறாரு. இதெல்லாம் அப்பா ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இவர் இந்த விஷயத்தை எக்ஸ்ட்ரீமா பண்றாரு அப்படின்றது அப்பாவுக்கு புரியுது. போன்ல ஹீரோவும் 2 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருக்காரு. நீ ஏற்கனவே எல்லா புக்கும் படிச்சிருப்ப, நான் இதுக்கப்புறம் தான் படிக்கணும், அதனால நான் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் காலை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் தான் படிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, இவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. நான் வந்ததுனால நீ படிக்கிறத நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது, நீ படி, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் படிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு படிக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்ல. சரி அவர் கூடயே போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவர் ரொம்ப நேரமா பேசுறாரு. ஹீரோனுக்கு போக போக தூக்கமே வருது. அதை கூட இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. எழுப்பி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஹீரோயின் அறிமுக பத்தி வைக்கவான்னு கேக்குறாரு. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சரி வாங்க இப்பயே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எதுக்குடா, காலையில போய்க்கலாம்னு அப்பா சொல்லிட்டாரு. இல்லப்பா இப்பயே போலான்ற மாதிரி இவரும் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டு வந்துடுறாரு. பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. எங்கன்னு விசாரிக்கும் போதுதான் அவங்க வெளியூருக்கு போயிருக்கிறது தெரிய வருது. அங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு. இவர் கேட்காம போயிட்டு இருக்காரு. அதுவும் ஸ்லோவா போக மாட்டாரு, செம்ம வேகமா போயிட்டு இருக்காரு. ஏன்டா இவ்வளவு வேகமா போற, பொறுமையா போ அப்படின்ற மாதிரி அம்மா பயப்படுறாங்க. இல்லம்மா சீக்கிரமா போய் பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு வந்து விசாரிச்சா ஹீரோயின் கிளம்பி போயிட்டு தான் சொல்லிட்டாங்க. திரும்பி ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அப்பா இருக்காருல, அவசரப்பட வேணாம், எதுனாலும் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கண்ட்ரோல்குள்ள வராரு. என்ன இவன் கண்ட்ரோல மீறி போறான் அப்படின்ற மாதிரி அப்பாக்கு பயம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்றதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸை சுத்தி விட்டு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு ட்ரூத் ஆர் டேர் வருது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு செலக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஹீரோயினுக்கு ட்ரூத் ஆர் டேர் வருது. ஹீரோயினும் டேரை சூஸ் பண்றாங்க. சுத்தி இருக்கவங்க இருக்காங்கல்ல, உன் பாய் ஃப்ரெண்டை இந்த இடத்துலயே கிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப 2 பேருமே நெருங்கி பக்கத்துல வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஹீரோயின் விலகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ விடவே மாட்டாரு. அவங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன இவ்வளவு மூர்க்கமா கிஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. விலக ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அதே இடத்துல இவங்க கூட ஒன்னா இருக்கலாம்னு ட்ரை பண்றாரு. கோவப்பட்ட ஹீரோயினும் அவரோட மெயின் பாயிண்ட்ல இடிச்சிடுறாங்க. இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி கார்ல ஏறி உட்காடுறாங்க. சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் பின்னாடி வராரு. பப்ளிக்ல வச்சு இப்படிதான் பண்ணுவியா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமா பண்றாரு பாத்தீங்களா, அதை பத்தி அப்பா சொல்லி பிரியாக்கு தெரிய வந்திருக்கும். அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செஞ்சு திரும்பி அவன் கிட்ட பேசு அப்படின்ற மாதிரிலாம் பிரியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனால இந்த விஷயத்த சுத்தமா ஏத்துக்க முடியல. அப்பதான் ஒரு பையன் கடலை நோக்கி போறான். அங்கெல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி அப்பா தடுக்கிறாரு. இருந்தாலும் அவன் திரும்பி கடலை நோக்கி போயிட்டு இருக்கான். அந்த பையன் வேணும்ட்டே கடலை நோக்கி போல, ஆபத்துன்னு அவனுக்கு தெரியாது, அதனால தான் கடலை நோக்கி போயிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் ஹீரோவை நீ தான் பேரண்ட்ஸ் ஸ்தானத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஹீரோயினுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோவை கண்ட்ரோல்குள்ள எப்படி கொண்டு வரதுன்ற மாதிரி டாக்டர் கிட்ட பேசுறாங்க. ரெகுலரா யோகா பண்ணும், அது பண்ணா கொஞ்சம் கண்ட்ரோல்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதை பத்தி பேரண்ட்ஸ் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோவை ட்ரிப்புக்காக வெளியே கூட்டு வந்துடுறாங்க. தினமும் காலையில சீக்கிரமா அவரை எந்திரிக்க வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் அவரை யோகா எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மனசை நார்மலா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவருமே எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் இவங்க எந்திரிக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே அவர் எந்திரிச்சு போய் யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, கண்ட்ரோல்குள்ள வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. நீ எக்ஸாமுக்கு படிச்ச மாதிரியே தெரியல, எக்ஸாம் எழுதவாது வருவியா வரமாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேட்கறாங்க. இல்லம்மா நான் கண்டிப்பா எக்ஸாம் எழுத வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. 2 பேருமே திரும்பி ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது கூட ஹீரோயின் இருக்காங்கல்ல, எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பைக்ல ஒருத்தன் வரான். ஹீரோயினை டீஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஹீரோ கோவப்பட மாட்டாரு. இந்த யோகானால சாந்தமா இருக்காரு. இதை பாக்குற ஹீரோயினுமே சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி இரு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் விடுற மாதிரியே தெரியல. ஹீரோயினை பத்தி ரொம்ப மோசமாலாம் பேசிட்டு இருக்கான். இதை கேட்கிற இவருக்கு லைட்டா கோவம் வர ஆரம்பிக்குது. வேணான்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. அவன் பைக்கை இடிக்கணும்ன்ற மாதிரி வேணும்ட்டே காரை வச்சு இடிச்சிடுறாரு. அவன் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறான். அவன் கூட சண்டைலாம் போடுறாரு. அவன் கோவப்பட்டு ஆட்களுக்கெல்லாம் கால் பண்ணிடுறான். இதனால ஆட்கள்லாம் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோயினை நோக்கி வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிடுறான். ஹீரோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இல்ல, அதுக்குள்ள ஹீரோயினுக்கு கொஞ்சம் மானபங்கம் எல்லாம் நடந்துருது. அதே சமயம் போலீஸ் வந்து இந்த இடத்துல தடுத்துடுறாங்க. இப்ப போலீஸ் கிட்ட இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் பொறுமையா சொல்றாங்க. ஆனா ஹீரோ கோவப்பட்டு பேசுறாரு. இதனால இன்ஸ்பெக்டருமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, உங்க 2 பேரை விடவே முடியாது, 2 பேருமே செல்லுக்குள்ள போங்கன்ற மாதிரி லாக் பண்ணிடுறாரு.
ஹீரோயின் எக்ஸாம் இருக்கிறத பத்திலாம் சொல்றாங்க. அப்ப கூட இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டாரு. ஏறக்குறைய காலையில டைம்ல தான் ஆளுங்க வந்துடுறாங்க. சரி இன்னாரோட பையன் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரையும் வெர்றாரு. ஹீரோவும் நடந்த விஷயத்துக்காக சாரி கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. நான் எத்தனை வாட்டி சொன்னேன் எதுக்காக இப்படி பண்ண, ஒன்னால தான் என்னோட லைஃபே இப்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்க கூட நான் பேசவே மாட்டேன்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. நீ ஒருத்தி தான் அவனை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர முடியும், எனக்காக வந்து கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப முத்தின ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. எங்க பார்த்தாலும் ஹீரோயின் தான் தெரியுறாங்க. எங்க பார்த்தாலும் இந்து இந்துன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல டயர்டானவர் என்ன பண்றாருன்னா ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பயங்கரமா குளிருது. திடீர்னு முழிச்சு பார்க்கும் போது இவருக்கான போர்வெல்லாம் இருக்கு. அப்பாவோட ஆள் ஒருத்தர் தான் இந்த போர்வையெல்லாம் வச்சிருப்பாரு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. பக்கத்துல ஒருத்தன் குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல போய் குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. பார்த்தா பேப்பர் காலி ஆயிருது. அங்க ஒரு மூட்டை இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த மூட்டை முழுக்க புக்ஸா இருக்கு. இந்த புக்ஸ் தேவையில்லை, நெருப்புல போட்டு எரிப்போன்ற மாதிரி இவரும் எரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு புக்லயும் அவ்வளவு நாலேஜ் இருக்கு, நாலேஜ்லாம் கூட சில சமயத்துல தேவைப்பட மாட்டேங்குதுல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. எனக்கு என்ன வேணும்ன்றது ரெண்டாவது, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு இந்து வேணும், எனக்கு இந்து வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புலம்பிட்டு இருக்காரு. திடீர்னு இந்துவை பார்த்த மாதிரி வேகமா ஓடுறாரு. அங்க இந்துலாம் இருந்திருக்க மாட்டாங்க, இவரா கற்பனை பண்ணிட்டு தான் இப்படி ஓடிட்டு இருக்காரு. இவர் இந்த அளவுக்கு மோசமான ஸ்டேஜுக்கு போயிட்டார்ல, இத பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டரும் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் இந்து கிட்ட பேசி வர சொல்லியிருக்கேன், இந்துவால மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து அவனை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சைடு ஹீரோ ரொம்ப முத்தின ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. போற வர வண்டியெல்லாம் நிறுத்துறாரு. இந்து எங்க இந்து எங்கன்ற மாதிரி கேட்டு கேட்டு அவங்களை அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இந்த இடத்துல சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி ஃபேமிலிக்கு தகவல் தெரிஞ்சிருது. இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் கூட அவருக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. புடிச்சு தள்ளி விடுறாரு. இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே இந்த இடத்துக்கு வாமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் இன்ஸ்பெக்டரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடறான். இப்பதான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. இவன் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான்ல, சித்தார்த் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் நார்மலா திரும்புறாரு. இந்து இந்துன்ற மாதிரி உங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அப்படி பக்கத்துல வந்தவர் என்ன பண்றாருன்னா சடனா இவங்க கழுத்தை பிடிச்சிடுறாரு. இந்து எங்கன்னு இவங்களை பார்த்து கேட்கிறாரு. அதாவது இவங்க தான் இந்துன்றதே இவருக்கு தெரியல. இந்த அளவுக்கு மோசமான ஸ்டேஜுக்கு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பதான் இவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்து வேற ஒரு இடத்துல போயிட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்றான். இந்து இரு நான் வரேன்ற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒரு காரை அடிச்சு தூக்கிடுது. அதனால காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறான். இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க பக்கத்துல வராங்க. அதே இடத்துல இவன் இறந்து போன மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இது ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. உண்மையிலேயே அபிஜித் ராய்னு ஒரு நபர் வாழ்ந்திருக்கிறதாவும் அவர் இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் பண்ணியிருக்கிறதாவும் கடைசியில போடுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.